மார்பக கட்டியை அகற்ற வாக்குவம் அசிஸ்டட் உத்தியை பயன்படுத்தும் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மார்பகத்தின் இயல்பான தோற்றத்தை தக்கவைக்கும் நவீன சிகிச்சை. சென்னையில் 33 வயதான பெண்ணுக்கு ஒரே மார்பகத்தில் 2 நார்த்திசு கட்டிகள் இருந்தன. கட்டிகள் அமைந்திருந்த இடங்களை பொறுத்து இரண்டுக்கும் வெவ்வேறான அறுவை சிகிச்சை செயல்முறைகள் தேவைப்பட்டன. இரண்டாவது கட்டியானது வாக்குவம் அசிஸ்டட் எக்ஸேஷியன் முறை மூலம் அகற்றப்பட்டது. அல்ட்ராசவுண்ட் வழிகாட்டுதலுடன் ஒரு சிறிய துளைவழியே செயல்படுத்தப்பட்ட இக்கருவி கட்டியை உறிஞ்சி அகற்றியது. இதனால் தேவையற்ற காய தழும்புகளும் மார்பக உருமாற்றமும் தவிர்க்கப்பட்டது. புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சையில் புகழ்பெற்றிருக்கும் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் கிளினிக் பி சென்னையில் ஐடி பணிபுரியும் 33 வயது பெண்ணுக்கு ஒரே மார்பகத்தில் இருந்த 2 தீங்கற்ற கட்டிகளை அகற்றி வெற்றிகரமாக சிகிச்சை அளித்துள்ளது. எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்ததில் அவருக்கு மார்பக ஃபைப்ரோ அடினோமா என்ற தீங்கற்ற கட்டிகள் ஒரே மார்பகத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் இருப்பதை கண்டறிந்தனர். ஒன்று மார்பக காம்பு பகுதிக்கு அருகிலும் மற்றொன்று மார்பகத்தின் மைய பகுதியிலும் அமைந்திருந்தது. மார்பகத்தின் மையப்பகுதியில் இருந்த இரண்டாவது கட்டியை அகற்ற அல்ட்ராசவுண்ட் வழிகாட்டுதலுடன் கூடிய VAE முறை பயன்படுத்தப்பட்டது. திறந்தநிலை அறுவை சிகிச்சை இல்லாமல் உறிஞ்சும் தொழில்நுட்பம் மூலம் இக்கட்டி முழுமையாக அகற்றப்பட்டது. இந்த நவீன உத்தியை பயன்படுத்தியதால் நோயாளிக்கு இரண்டாவது காய தழும்போ தையலோ மார்பகத்தின் வடிவ மாற்றமோ ஏற்படாமல் தவிர்க்க முடிந்தது. எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையின் இயக்குநரும் மருத்துவ புற்றுநோயியல் துறையின் மூத்த நிபுணருமான டாக்டர் MA ராஜா கூறுகையில், நோயாளிகளுக்கு புதுமையான தொழில்நுட்பங்களின் உதவியோடு சிகிச்சை அளிப்பதோடு அவர்களின் கவலைகளுக்கு தீர்வு கண்டு அவர்கள் எதிர்பார்க்கும் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம். குறிப்பாக இளம் பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவர்களின் உடல் தோற்றத்தையும் வாழ்க்கை தரத்தையும் பாதிப்பின்றி தக்கவைப்பது எமது சிகிச்சையின் மிக முக்கிய பகுதியாகும். ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்ற சிறந்த சிகிச்சை முறையை எமது நிபுணர்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கின்றனர். இந்த நோயாளியைப் போலவே சிறந்த முடிவுகளை பெற வழக்கமான மற்றும் அதிநவீன முறைகளை ஒருங்கிணைத்து நாங்கள் சிகிச்சை திட்டத்தை உருவாக்குகிறோம். நோயாளியின் நலனை மையப்படுத்தும் இந்த அணுகுமுறையானது சிறந்த சிகிச்சை பலனை தருவதோடு மட்டுமின்றி அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உதவுகிறது என்று கூறினார். என் பெயர் டாக்டர் MA ராஜா. நான் எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வாக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பா மார்பக புற்றுநோய் சூழ்நிலையில அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பேசுறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, புறநோயாளியாக செய்யலாம், அந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு தையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளியும் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சிலப்போ சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது, புற்றுநோய் கட்டியா சாதாரண கட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்றைய சூழ்நிலையில புற்றுநோயா இருந்தா கூட ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டா பூரணமாக குணப்படுத்தலாம். சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.